சமீபத்தில் ஒரு நாள் செங்கல்பட்டில் இருந்து சென்னைக்கு வந்துட்டுருக்கும் பொழுது மதிய நேரத்தில் மதியம் 2 மணி 2:15 மணி இருக்கும். பசிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சிங்கப்பெருமாள் கோயிலில் ரோடு மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பஞ்சாபி தாபா ஒன்று பார்த்தோம். சரி, பஞ்சாபி தாபாவும் காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டலும் அப்படி பக்கத்தில் இருக்கும். சரி, பஞ்சாபி தாபாவில் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிச்சன் தான் போல். அங்கே பிரியாணியும் இருந்தது. என் ஒய்ஃப்க்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு நான் நான் சாப்பிட்டேன். சரி, தாபா வச்சே நான் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு லைஃப்லேயே சாப்பிட்டு உப்பு இல்லாத ஒரே நான். கொஞ்சம் கூட உப்போ இல்லை நான்கான எந்த அறிகுறியும் இல்லை. அந்த மாவு மட்டும்தான் ஏதோ மைதா மாவு நான் மாவில் பண்ணியிருக்காங்க. உப்புன்றது கொஞ்சம் கூட இல்லை. பயங்கர சப்புன்னு அப்படி இருந்தது. சூடாக இருந்தது. பயங்கர சூடு, பயங்கர சப்புன்னு இருந்தது. பட் பிரியாணி நல்லா இருந்தது. நல்லா சாஃப்டாக சிக்கன் வெந்திருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஈவன் அவங்க பிரியாணி சாப்பிட்ற அழகை பார்த்து எனக்கே சாப்பிடணுன்னு தோணுச்சு. பட் நான் சாப்பிட்றதில்ல, அதனால் பிரியாணி சாப்பிடல. நான் தான் கொஞ்சம் கூட உப்பே இல்லாமல் மகா மட்டமாக இருந்தது. நான் கூட பரவாயில்ல, அந்த கிரேவி எக் கிரேவி இந்த மாதிரி ஒரு கிரேவி நான் சாப்பிட்டதே இல்லை. அது எப்படி சொல்லணுன்னா, எக் கிரேவின்னு சொல்லக்கூடாது, புளிக்காய்ச்சலில் முட்டை போட்ட மாதிரி இருந்தது. எப்படி நம்ம புளியோதரைக்கு பண்ணுற புளிக்காய்ச்சல் இருக்குமே, அந்த புளியோதரைக்கு பண்ணுற புளிக்காய்ச்சலில் 2 முட்டையை போட்டால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தது. வெறும் புளிப்பு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. சரி, நமக்கு முதல்ல பசி. அதேமாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோமே, சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு.